ஃபைனலாக சொல்லணும் அப்படின்னா ரெண்டு பேருக்கு நடுவில் தான் போட்டியே. ஒன்று அண்ணாமலை அவர்களுக்கு, இன்னொன்று வந்து சீமான் அவர்களுக்கு. 2 பேர் வந்து டெபாசிட் கூட வந்து வாங்க மாட்டாங்க. அந்த ஒரு தொகுதியில் கூட ஜெயிக்க முடியாத வந்து இப்போ வந்து தனி கட்சி ஆரம்பித்து நம்ம சீமான் மாதிரி கத்திட்டு இருக்க வேண்டியதான். அது மட்டும் தான் எனக்கு நல்லா பச்சையாக தெரியுது. அவர்கள் கட்சி ஆரம்பித்து ஒரு அண்ணாமலை இல்லை, 100 அண்ணாமலை இல்லை, லட்சம் அண்ணாமலை, கோடி அண்ணாமலை வந்தாலும் விஜய் அவர்களை வந்து வீழ்த்த முடியாது. எதிர்பார்க்குறோம் அந்த ஆடிச்சிருந்தா தான் வரணும். ஓகேங்களா? அதை தாண்டி வேறு எந்த சின்ன ஸ்ப்ளிட் பண்ண பார்க்குறாங்க. ஸ்ப்ளிட் பண்ணி இப்போது அதில் யார் கொஞ்சம் நல்ல பேர் இருக்கிறது பார்த்தீங்கன்னா அண்ணாமலை. ஏன்னா அவர் வந்து ஐபிஎஸ் வேலையை வந்து ராஜினாமா பண்ணிட்டு வந்து அண்ணாமலை அவர்கள் வந்து புதுசாக கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? கட்சி ஆரம்பிக்கல, இன்னும் கட்சி ஆரம்பிக்க போகிறேன்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அது வந்து கொஞ்சம் கேட்க எப்படின்னு சொல்கிறது, கொஞ்சம் எஸ்டாப்ளிஷ் பண்ணி சொல்லலாமா? சொல்லுங்க. இதுக்கு இது சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா விஜய் அவர்களுடைய ஓட் பேங்க் அப்படின்றது இருக்குல்ல. இப்போது ரீசெண்டாக இடைத்தேர்தல் வரப்போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஒரு 6 மாதத்துக்குள்ளே இடைத்தேர்தல் அப்படின்றது வர்றதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. திருச்சி கிழக்கு அப்படின்றது மட்டும் இல்லை, ஏடிஎம்கேல எம்எல்ஏவை வந்து ராஜினாமா பண்ண அந்த ஒரு 4 எம்எல்ஏ இல்லை 5 அடிஷ்னலாக கூட இன்னும் ஆவாங்க. இன்னும் அதுக்கு டைம் அப்படின்றது இருக்குது. அந்த இடைத்தேர்தலில் வர்றதுக்காக அந்த இடத்துல ஓட்டை வந்து பிரித்து அந்த ஓட் பேங்கை வந்து உடைக்கணும் அப்படின்றதுக்காக அண்ணாமலை அவர்கள் கட்சி ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்கன்றத அவர் அஃபிஷியலாக இன்னும் வந்து சொல்லியிருக்காரு அப்படின்றது எனக்கு தெரியல. பட் அது அப்படி ஒரு ரூமர் அப்படின்றது போயிட்டுருக்கு. அது உண்மையும் கூடி சீக்கிரம் அப்படின்றது வரும். மேபி அவருடைய இன்றைக்கி பிறந்தநாள் அப்படின்றதுனால இப்போ பேசிக்கிட்டு இருக்கிற இந்த தருணம் கூட வந்திருக்கலாம். இல்லை ஈவினிங்கோ இல்லை நைட்டோ இல்லை நாளைக்கோ கூட வரலாம். இதில் ஒரு பின்புலம் என்னென்னா, இன்னொரு குருமா வேலை யாரோ ஒருத்தவங்க பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றது. ஆல்ரெடி ஒருத்தர் வந்து ஒரு குருமா வேலை பண்ணார். அந்த குருமாவை கிண்டி மறுபடியும் கெட்டு போகாத அளவுக்கு மறுபடியும் பார்த்துக்கிட்டு மறுபடியும் இன்னொன்று ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்றது. இல்லை யார் பேர் அடிப்படுறதுன்னா நான் யார் பேர் சொல்கிறேன் அப்படின்றது பேசுகிறதே தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் பேர் தான். ஆல்ரெடி ஒரு மெஜாரிட்டி அப்படின்றது கையில் வச்சுருந்தாங்க. டிவிகே சைடில் 108 அப்படின்றது. ஆட்சி அமைக்கிறதுக்கு 118 வேணும் அப்படின்றதுனால ஏடிஎம்கே ப்ளஸ் டிஎம்கே அலையன்ஸ் சேர்ந்து அதில் யார் முதல்வர் அப்படின்றது நீங்களுக்குள்ளேயே தேர்ந்தெடுத்துங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா ரஜினி அவர்கள் தான் கொடுத்தாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொன்னாங்க. அதுக்கு காலம் காத்திருந்து பதில் சொல்லணும் அப்படின்னு முன்னாடி ரஜினி சொன்னார். ஆனால் அவர் தான் காத்திருந்து பதில் சொன்னார். சரி, இப்போ மறுபடியும் என்னென்னா அண்ணாமலைக்கு பேக் சைட், அதாவது பேக் சைட் மீன்ஸ் பேக் போனாக இருந்து ரஜினி அவர்கள் தான் இயக்க போகிறாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு பேட்டி மூலியமாவோ இல்லை நியூஸ் சேனல்ஸ் மூலியமாவோ அஃபிஷியலாக சொல்லாமல் ஒரு பேக் போனாக ரஜினி அவர்கள் தான் இதை வந்து இயக்க போகிறாங்க. மறுபடியும் இது எதை காமிக்குது அப்படின்னா ஒரு வன்மத்தை அப்படின்றதான் காமிக்குது. தேவையில்லாமல் இது வந்து யார் சீண்டி விட்டுட்டு இருக்காங்க, யாருக்கு வந்து ரஜினி அவர்கள் வந்து ஐடியா கொடுத்துட்ருக்காங்க அப்படின்றது வந்து தெரியல. இது மூலயமா ரஜினி அவர்கள் தான் கிட்டத்தட்ட ஒரு பேக் ஃபேர் அப்படின்றது இருக்கும். அண்ணாமலை அவர்கள் கட்சி ஆரம்பித்து ஒரு அண்ணாமலை இல்லை, 100 அண்ணாமலை இல்லை, லட்சம் அண்ணாமலை, கோடி அண்ணாமலை வந்தாலும் விஜய் அவர்களை வந்து வீழ்த்த முடியாது. அதே என்னோட ஒப்பீனியன் வந்து இத்தனை நாளாக வந்து சிறந்த அரசியல்வாதி வந்து தப்பான கட்சியில் இருந்தாருன்னு சொல்லிட்டு தான் வருத்தமாக இருந்துச்சு. ஏன்னா எங்கள் அம்மாவும் பிஜேபியில் இருக்கனால அவங்களும் வந்து இருந்துக்கிட்டு அவங்க பிஜேபியிலேருந்து வெளியே வந்து தனியாக கட்சி ஆரம்பித்தாங்கன்னா நான் அண்ணாமலை கூட சேர்ந்துருவேன், இவ்வளோ ஒரு கும்பலே இருக்க பாஜகவில் வந்து நிறையா ஃப்ராடுத்தனம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிற மாதிரிலாம் எங்கள் அம்மாவே சொல்லியிருக்காங்க. நானும் கேள்விப்பட்டிருக்கேன். ஏன்னா இப்போ எங்கள் அம்மா உள்ளே இருக்கனால எனக்கு நல்லாவே தெரியும் பிஜேபி என்னென்ன பண்ணுது, எதுக்கெல்லாம் என்னென்ன யார் யாரெல்லாம் கூட்டு சேர்த்தலாம்னு நினைக்குது, அதெல்லாம் நல்லாவே தெரியும். பட் ஆனால் வந்து அண்ணாமலை தனி கட்சி ஆரம்பித்தது நல்லது தான். ஆனால் போன தடவை வந்து பிஜேபி சார்பாக வந்து கோயம்புத்தூரில் நின்று படுந்தோல்வி அடித்தது வந்து ஊருக்கே தெரியும் நல்லாவே. அங்கே அந்த ஒரு தொகுதியில் கூட ஜெயிக்க முடியாத வந்து இப்போ வந்து தனி கட்சி ஆரம்பித்து நம்ம சீமான் மாதிரி கத்திட்டு இருக்க வேண்டியதான். அது மட்டும் தான் எனக்கு நல்லா பச்சையாக தெரியுது. மற்றபடி பார்த்தா அவர் தனி கட்சி ஆரம்பித்தது நல்லது தான். ஆனால் சூப்பர் ஸ்டாரை தவிர்த்துட்டு அவர் வந்து அவர் கட்சியை ஆரம்பித்து தனியாக அவர் என்ன ஸ்டைலோ அந்த ஸ்டைலில் வந்து பேசி பண்ணார்னா கண்டிப்பாக வந்து ஒரு பர்சன்டேஜ் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பதில் என்னன்னா ரஜினி அவர்களே வந்து அறிக்கை விட்டார், காத்திருந்து பதில் சொல்லணும் அப்படின்றது. அவரோட அறிக்கையை வந்து அது வந்து உண்மையாகலை, பொய்யா தான் ஆச்சு. அவர் தான் காத்திருந்து பதில் சொல்லிட்டு இருந்தார். ஸோ அவங்களுடைய ஃபேன்ஸ் என்ன தான் திருச்சி கிழக்கில் போஸ்டர் ஓட்டினாலும் சரி, பேனர் போட்டாலும் சரி, இல்லை வரப்போகிற படங்களுக்கு ஏதாவது வசனங்கள் எழுதி வச்சுருந்தாலும் சரி, அது எதுவுமே வந்து பலிக்காது. அதை ஆல்ரெடி வந்து நிரூபித்து காட்டிட்டாங்க. விஜய் சைட்லேயும் சரி, அவங்க கட்சி தொண்டர்களுமே சரி, அவங்க இப்போ மினிஸ்டர்ஸாக இருக்கிறவங்களும் சரி, யாருமே வந்து அதுக்கு திருப்பி ஆன்சரே பண்ணுறதில்ல. ஸோ இந்த மாதிரி நேரத்தில்
இந்த மாதிரி சுச்சுவேஷன் வருது அப்படின்றது கண்டிப்பாக வந்து ஜெயிக்க முடியாது. காரணம் ஏன்னா இவங்க இப்போ எதுக்காக அண்ணாமலை தனியாக கட்சி ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா, ஆல்ரெடி பிஜேபி வந்து நாங்கள் ஏடிஎம்கே கூட அலையன்ஸ் பண்ணி இங்கே ஆட்சியை பிடிப்போம், ஒரு ஒரு கணிசமான ஒரு தொகுதியை வந்து நாங்கள் வின் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான், ஒரு ப்ரெடிக்ஷன் மாதிரி தான் நான் ஆல்ரெடி நம்ம யூடியூப் சேனல்ஸ்லேயே வந்து சொன்னேன். தேர்ட் பிளேஸ் அப்படின்றது, அதாவது எலெக்ஷனுக்கு முன்னாடி, ரிசல்ட்டுக்கு முன்னாடி தேர்ட் பிளேஸ் அப்படின்றது ஏடிஎம்கே பிடிக்கும், செகண்ட் பிளேஸ் அப்படின்றது டிஎம்கே பிடிக்கும், ஃபர்ஸ்ட் பிளேஸ் ஆட்சியை பிடிக்கிறது வந்து டிவிகே அப்படின்றது தான். அது நான் சொன்ன மாதிரி அப்படியே நடந்துச்சு. அதே மாதிரி தான் இப்போவும் நான் வந்து ஒரு ப்ரெடிக்ஷன் அப்படின்றத சொல்கிறேன். இது டோட்டலாக அப்படியே நடக்குமா அப்படின்றது தெரியல. பட் நீங்களே வந்து யோசிச்சு பாருங்கள். பிஜேபி அப்படின்றது மதவாத சக்தி, ஜாதிவாதிய சக்தி, அதை வச்சு தான் அரசியல் பண்ணுறாங்க அப்படின்றது நம்ம ஜென்சி கிட்ஸ் வரைக்கும் இப்போ வந்து தெரிஞ்சு போச்சு. இப்போ தெரிஞ்சதுனால மறுபடியும் இடைத்தேர்தல் மூலியமாகவும் வர அரசியல் களங்கள் மூலியமாகவும் வர எலெக்ஷன்ஸ் மூலியமாகவும் ஓட்டு வாங்குறது வந்து ரொம்ப 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 கஷ்டம். அது வந்து நினச்சி கூட பார்க்க முடியாது. ஸோ அப்போ என்ன பண்ணுறாங்க, அவங்க பிஜேபிக்குள்ளேயே வந்து தனியாக வந்து ஸ்ப்ளிட் பண்ண பார்க்குறாங்க. ஸ்ப்ளிட் பண்ணி இப்போது அதில் யார் கொஞ்சம் நல்ல பேர் இருக்கிறது பார்த்திங்கன்னா அண்ணாமலை. ஏன்னா அவர் வந்து ஐபிஎஸ் வேலையை வந்து ராஜினாமா பண்ணிட்டு வந்து வந்திருக்காரு. ஸோ அதனால் அவர் தலைமையில் ஒரு தனியாக ஒரு பார்ட்டி ஆரம்பித்து அவர் ஒரு ஓட் பேங்க் அப்படின்றது மூலயமா தனியாக ஸ்ப்ளிட் பண்ணி அப்படின்ற மாதிரி வச்சுருக்காங்க. ஆனால் இதில் ஃபைனலாக சொல்லணும் அப்படின்னா ரெண்டு பேருக்கு நடுவில் தான் போட்டியே. ஒன்று அண்ணாமலை அவர்களுக்கு, இன்னொன்று சீமான் அவர்களுக்கு. 2 பேர் வந்து டெபாசிட் கூட வந்து வாங்க மாட்டாங்க வரப்போகிற இடைத்தேர்தலில். மறுபடியும் எனக்கு தெரிஞ்ச என்னென்னா, ரஜினி அவர்களை யாராவது சீண்டி விட்டு காலம் காத்திருந்து பதில் சொல்லலாம் அப்படின்ற மாதிரி புதுசாக வேறு ஏதாவது காத்திருந்து பதில் சொல்லலாம் அப்படின்னா அவர் தான் வந்து வர ட்ரெயினுக்கோ வர பஸ்ஸுக்கோ காத்திருந்து பதில் சொல்கிற நிலைமை வரும். ரிப்போர்ட்டர்ஸுக்கு தான் வீட்டு வாசலில் வந்து காத்திருந்து பதில் சொல்கிற நிலைமைன்றது அப்படின்றது வரும். யாராவது கட்சி ஆரம்பித்தா, இனிமேட்டு சொல்கிறேன், ரஜினி அவர்களுக்கு கையிலே வந்து அடுத்த படங்கள் இருக்குது. ஜெயிலர் 2 வந்து படம் வந்து ரிலீஸ் ஆகணும். இந்த மாதிரி நேரத்தில் இப்படி பண்ணிட்டு இருந்தால் பராசக்திக்கு எப்படி வந்து பைக்காட் அப்படின்றது போச்சோ அதே மாதிரி தான் ஜெயிலர் 2க்கும் வந்து பைக்காட் போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு அப்படின்றது இல்லை. ஏன்னா அந்த படத்தில் ஷாருக் கான் அவர்கள் கேமியோ ரோல் நடிக்கிறதா வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அது வந்து இப்போ வந்து ஹோல் இருக்குது. அது நிறைய பேருக்கு வந்து தெரியல. ஷாருக் கான் அவர்கள் வந்து ஓகே சொல்லலை. அந்த ரோல் மட்டும் கேமியோ ரோல் மட்டும் வந்து ஹோலில் வந்து வச்சுருக்காங்க. அப்போனா பாருங்க விஜய் அவர்கள் கிட்ட இவங்க வந்து வாய் விட்டது எந்த அளவுக்கு வந்து இம்பாக்ட் பண்ணியிருக்கு அப்படின்றது. ஸோ நம்ம பேரை வந்து கெடுத்துக்க வேணாம் அப்படின்றது. ஏன்னா விஜய் அவர்கள் இப்போ அலையன்ஸ் வச்சுருக்கிறது காங்கிரஸ் கட்சியோட. ஸோ 2029 எலெக்ஷனுக்கு காங்கிரஸ் கட்சியோட அது வரைக்கும் நாங்கள் வந்து அலையன்ஸ் வச்சுருப்போம் அப்படின்ற மாதிரி அஃபிஷியலாக வந்து சொல்லிட்டாங்க. ஸோ அப்போது 2029 எம்பி எலெக்ஷனுக்கு அப்போது விஜய் அவர்கள் இங்கே சவுத்தில் மட்டும் இல்லாமல் நார்த்துலேயும் போய் கான்சன்ட்ரேட் பண்ணால் அப்போ அங்கே அவர்களுக்கு வந்து நிறையா கூட்டம் வரும். அவரும் ஒரு செலிப்ரிட்டி, இப்போ அவர் வந்து சீஃப் மினிஸ்டர் அவர் ஆகிட்டார். ஸோ இந்த கூட்டங்கள் வந்து நமக்கு பாதகமாக ஆகிடுமோ அப்படின்ற மாதிரி அங்கே இருக்கிற ஆக்டர்ஸ் வந்து யோசிக்கிறாங்க. ரஜினி அவர்களுடைய படத்தில் கேமியோ ரோல் நடிக்கிறதுக்கே வந்து யோசிக்கிறாங்க. ஸோ அப்போ இந்த இம்பாக்ட் அப்படின்றது ரஜினி அவர்கள் வந்து யோசிக்கணும். இது வர அடுத்தடுத்த படங்களுக்கும் அவர்களுக்கு வந்து கேள்விக்குறி அப்படின்றது. ஏன்னா இப்போது அவருடைய அடுத்த படமே, அதாவது ஜெயிலர் 2க்கு அடுத்த படமே யார் டேரக்டர் அப்படின்ட்டு இன்னும் ஃபைனலைஸ் பண்ணல. சுந்தர்சின்னாங்க, அதுக்கப்புறம் டிராகன் மூவி டேரக்டர் அப்படின்னாங்க, அதுக்கப்புறம் வந்து கண்ணும் கொள்ளையடித்தால் டேரக்டர் நாங்கள் இன்னும் வரைக்கும் வந்து ஃபைனலைஸ் பண்ணல. அப்படியே வந்து போயிட்டுருக்கு. அப்புறம் இதே போகிற நிலமையில பார்த்தா கமல் அவர்களும் ரஜினி அவர்களும் சேர்ந்து நடிக்கக்கூடிய படங்களும் ட்ராப் பண்ணாலும் ஆச்சரியப்படுத்திக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. நான் என்ன சொல்கிறேன்னா, ரஜினி அவர்கள் மேலே வன்மத்தில் சொல்லலை. ரஜினி அவர்களை யாரோ உசுப்பேத்தி விட்டுட்டு இந்த மாதிரி வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஜாலியாக இருக்கலாம், படம் நடிக்கிறாங்க, என்னன்னு சொல்கிறது, ஆடியன்ஸை பிடிக்கலாம், மறுபடியும் வந்து குழந்தைங்களை வந்து இம்ப்ரெஸ் பண்ணலாம். விஜயும் வந்து ஃபீல்டு மாறி வந்து சிஎம் ஆகிட்டார், அஜித்தும் வந்து ஃபீல்டு மாறி ரேஸுக்கு போயிட்டார். ஸோ இந்த நேரத்தில் ரஜினி அவர்கள் வந்து நல்லாவே படம் நடிச்சுட்டு போகலாம். சும்மா ஒரு கேமியோ ரோல் வந்தால் கூட வந்து நல்லாவே இம்ப்ரெஸ்ஸாக பார்ப்பாங்க. இதுதான் வந்து என்னுடைய மைண்ட் செட். பிஜேபி பி டீம் இல்லை, பிஜேபி தான் அண்ணாமலை. இதில் ஏ டீம் பி டீம். அண்ணாமலை வந்து யார் ஓட்டை பிரிப்பாங்க அப்படின்னா, போட்டி வந்து நான் சொன்ன மாதிரி தான், சீமான் அவர்களும் அண்ணாமலை அவர்களும் தான் போட்டி. ஓட்டெல்லாம் வந்து பிரிக்க மாட்டாங்க. கொஞ்சம் வேணால் வந்து அசைச்சு பார்க்கறதுக்கு வேணால் கொஞ்சம் வாய்ப்புகள் இருக்குது. சும்மா ஒரு 1000 ஓட்டு 1500 ஓட்டு அப்படின்றத மாதிரி தான். இப்போ ஒரு உதாரணத்துக்கு திருச்சி கிழக்கில் விஜய் அவர்கள் வந்து ஒரு 50,000 ஓட்டு 60,000 ஓட்டு அப்படின்றதுனா அதில் ஒரு 1000 ஓட்டு அப்படின்றது வந்து ஸ்பிட் ஆகும். ஸோ விஜய் அவர்கள் வந்து யாரை கை நிறுத்துறாரோ அப்படின்ற மாதிரி தான் வந்து நிப்பாட்டாங்க. இதில் சில சும்மா திமுக கூட வந்து என்ன பண்ணாருன்னு எனக்கு தெரியல. பட் அதே தான் இப்போயும் பாஜக பின்னாடி நின்று என்ன பண்ணாருன்னு தெரியல. இப்போ வந்து அண்ணாமலை பின்னாடி நிற்கிறாரு. எப்படி இருந்தாலும் கடைசியில் அவர் தான் உட்காந்து பதில் சொல்லிட்டு பின்னாடி பதில் சொல்லுவோம்னு நினச்சிட்டு அவரே உட்காந்து ப்ரெஸ் மீட்டை கூப்பிட்டு வந்து இப்போ எப்படி பதில் சொல்லிட்டு இருந்தார் அந்த மாதிரி பதில் சொல்லிட்டு இருக்கணும். அப்பயும் வந்து விஜய் பற்றி தான் எல்லோரும் பேச போகிறாங்க. அது மட்டும் நல்லாவே தெரியுது. ஏன்னா அவ்வளோ ஈஸியாக ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்கிற மாதிரிலாம் விஜய் பற்றிலாம் பெரிய குரலை பேசிட்டு இருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்ம பவன் கல்யாண் பேசுறது வந்து இப்போ வரையுமே ஓடிட்டு அவர் வந்து மறுபடியும் சொல்கிறாரு, ஸ்டேஜ் போட்டு அழுகுறாரு மறுபடியும். நான் வந்து ஈஸியாக ஜெயிச்சிட்டாங்களான்னு சொல்லலை, நான் இப்படி சொன்னேன், அது வந்து ஆடியன்ஸுக்கு அப்படி புரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்கிற மாதிரிலாம் சொல்கிறேன். பட் பவன் கல்யாணுக்கு இது ஒரு வேலைன்னு நினச்சிட்டு பண்ணிட்டு இருக்கிறாரு. எனக்கு
ஏன் இந்த நம்ம நம்ம இது தமிழ்நாட்டில் வந்து எந்த ஜாதியுமே இல்லையா? அவர் இதில் மட்டும்தான் ஜாதிக்கிற மாதிரி உட்காந்து பேசிட்டுக்கிறாரு. அதெல்லாம் பார்க்குறப்ப நமக்கு இப்போ நம்ம சோசியல் மீடியா பக்கம் போகிறதுக்கே நமக்கு வெறுப்பாகுது. முக்கியமான காரணம் வந்து இந்த இந்த ஜூலி பைத்தியக்காட்சி வந்து எதுக்கு தான் பேசிட்டு இருக்கிறான்னு தெரில. நான் ஒரு ப்ரெஸ் மீட் போட்டு உட்காந்து அழுவுறா, என் கரு கலைஞ்சதுக்கு வந்து காரணம் வந்து விஜய் தான் அப்படிங்கிறா. இதெல்லாம் இங்கே எப்படி தான் வந்து 200 வசரம் இந்த அளவுக்கு வந்து கதறுவாங்கன்னு நான் இப்போ தான் பாருறேன். ஏன்னா இப்போ சோசியல் மீடியா பக்கமே போக முடியல. இன்னொருத்தர் உட்காந்து அலுவலன்னு ஒரு பெரிய மீசை வச்சுக்கிட்டு ஒருத்தர் அழுவார். அதை நீங்கள் போய் பார்த்துக்கோங்க. டிவிக்கு எதிர்போட்ட அண்ணாமலை பிரிப்பாரு. டிவிக்கு எதிர்போட்டெல்லாம் பிரிக்கலாம் முடியாது. அண்ணாமலை வந்து அவருக்குன்னு ஒரு இது இருக்குது. பட் அவர் வந்து நார்த்தில் வேணால் கிங்காக இருக்கலாம். பட் சவுத்தில் வந்து அவரை தொடர்றதுக்கெலாம் இங்கே நம்ம தளபதி தொடர்றதுக்கெலாம் வாய்ப்பே இல்லை. ஏன்னா தளபதி அவர்கள் யாருக்கு காம்படிஷனாக தமிழ்நாட்டில் இருப்பார்னு நீங்கள் நினைக்கிறீங்க? சீமானு காம்படிஷனு இல்லைன்னா பிஜேபிக்கே காம்படிஷன் அவர் தான். அவர் வந்து வேறு மூலியமா உள்ளே வரலான்னு பார்த்தாங்க. பிஜேபி வந்து வேறு மூலியமா உள்ளே வரலான்னு பார்த்தாங்க. அதுக்காக அண்ணாமலை தான் உட்கார வச்சாங்க. பட் அண்ணாமலை அந்த அதிமுக கூட கூட்டு சேர்றதுனால அண்ணாமலை தூக்கி வெளியே உட்காராங்க. அப்போ தான் நாங்கள் கூட்டு சேருவோம்னு சொன்ன மாதிரி சொன்னாங்க. அதுக்கப்புறமேட்டு பார்த்தா இப்போ அண்ணாமலை வந்து தனி கட்சியே ஆரம்பிச்சிட்டாரு. ஏன்னா அந்தளவுக்கு நீங்கள் வந்து பேக் ஃபயர் கொடுத்து வச்சுக்கிறீங்க. ஒருத்தர் வந்து நீங்கள் பிஜேபி இந்த தமிழ்நாட்டில் இருக்குதுன்னு தெரிஞ்சது காரணம் ஒரே ஒரு ஆள் வந்து அண்ணாமலை தான். அண்ணாமலை அந்தளவுக்கு பேசணும்னா இப்படி ஒரு பிஜேபி ஒரு கட்சி இருக்கான்னு தெரியாத அளவுக்கு தான் இருக்கும். ஒன்று மோடி தெரியும், அதை தாண்டி வந்து அண்ணாமலை தான் இப்போ யார் கேட்டாலும் சொல்லுவாங்க. ஏன்னா அண்ணாமலை அந்தளவுக்கு வந்து பிரச்சாரம் பண்ணியிருக்காரு. பட் அவரை தூக்கி வெளியே உட்கார வச்சு நம்ம திமுக வந்து கமலா தூக்கி வெளியே உட்கார வச்சு டம்மியாக உட்கார வச்சுருந்தாங்களா, அந்த மாதிரி உட்கார வச்சுருந்தாங்க அண்ணாமலையை. அதெல்லாம் பார்க்குறப்ப ஏன்டா இப்படி பண்ணிட்டு இருக்காங்க. அவர் தனியாக கட்சி ஆரம்பித்தது வந்து எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட்டுன்னு தான் நினைக்கிறேன். அண்ணாமலைக்கு என்ன சின்ன மட்டும் அவருக்கு ஆடு தான். அவர் அப்போலேருந்து ஆடு தானே. அவருக்கு ஆடு ரொம்ப பிடிக்கும். ரெண்டு பக்கமும் அந்த நம்ம டிவிக்கு சின்னத்தில் வந்து யானை தூக்கிட்டு நிற்கல, அந்த மாதிரி ஆடு தூக்கிட்டு நின்னா நல்லா தான் இருக்கும். அதுக்கு நடுவில் வந்து தாமரை வச்சுக்கிட்டா கரெக்டாக இருக்கும். டைட்டில் வந்து அவர் எப்பயுமே தமிழகன்னு முன்னாடி ஏதாவது ஒன்று வைப்பாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ தமிழ்நாட்டில் வந்து அந்த மாதிரி வச்சாதான் வந்து நம்ம தமிழன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பேசுவாங்க. பட் ஆனால் தமிழனுக்கு முன்னாடி ஏதோ ஒன்று இருக்கும். ஏதோ முன்னாடி பின்னாடி எங்கேயோ வரும். அதாவது இப்போ பிஜேபியிலேருந்து அவர் விலகி வந்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஏன்னா அந்த கட்சியில் வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் மெச்சூராக, கொஞ்சம் வந்து பார்த்தோன்னா ஒரு நாலேஜபிளான பர்சன் யாருன்னா அண்ணாமலை குப்புசாமி அவர்கள் தான். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பார்த்தோன்னா டெசிஷனாக இருக்கட்டும், அந்த ஒரு இன்வெஸ்டிகேஷன் எதுவாக இருந்தாலுமே அவர் வந்து ஒரு ப்ராப்பராக பண்ணுற ஒருத்தர். ஆனால் அவருக்கு மேலே ஒரு சாயம் பூசினது என்ன அப்படின்னா, இவர் வந்து பாரதிய ஜனதா கட்சி அப்படின்ற அந்த ஒரு விஷயம் மட்டும்தான். மற்றபடி ஒரு நல்ல மனுஷன்தான். ஆனால் ஒரு சில விமர்சனமும் அவர் மேலே இருக்குது. அவர் சனாதனத்துவத்தை தூக்கி பிடிக்கிறாரு அப்படி இப்படின்னு நிறையா ஒரு விமர்சனம் அவர் மேலே இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி வந்து அந்த சாயத்திலேருந்து அவர் வெளியே வந்திருக்காரு அப்படின்றதே ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. அதே மாதிரி இப்போ புதுசாக கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு. ஸோ அவர் என்ன வந்து கொள்கையில் ஆரம்பிச்சிருக்கிறாரு அப்படின்றது வந்து தெரியல. ஆனால் வந்து தமிழ் மக்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்றதுக்காட்டி இவர் இப்போ வந்து புதுசாக கட்சி ஆரம்பிச்சிருக்காரு அப்படின்றத நம்ம சொல்லலாம். அதே மாதிரி இதே வந்து பார்த்தோன்னா ஒரு குறிப்பிட்ட இப்போ ஒரு கட்சியில் இருக்கிறவர், அதாவது முதலமைச்சரை வந்து பார்த்தோன்னா பீட் பண்ணுறதுக்காக வந்து இந்த கட்சி ஆரம்பிச்சிருக்கேன்ற மாதிரி அவர் சொல்ல மாட்டுறாருன்னு நம்புகிறேன். ஆனால் அந்த மாதிரி சொல்லிட்டாங்க அப்படின்னா இந்த வருஷத்தோட ட்ரோல் மெட்டீரியல். சப்போஸ் அண்ணாமலை அவங்க கட்சி ஆரம்பிச்சா யாருக்கு காம்படிஷனாக இருப்பார்னு அப்படிங்களா ப்ரோ? அதாவது எந்த கட்சிக்கு வந்து பார்த்தோன்னா இன்னும் 0% இருக்கோ அந்த கட்சி தான் ப்ரோ காம்படிட்டர் இருக்கு. என்ன டைப் வச்சா நல்லா என்ன ப்ரோ? கட்சிக்கு என்ன பேர் வச்சா நல்லா அது அவர் தான் ப்ரோ சொல்லணும். என்ன சின்ன வச்சா நல்லா அதான் ஆட்டுக்குட்டி சின்னம். அதே மாதிரி இதுல வேற அதே மாதிரி இன்னொரு நபரும் வந்து பார்த்தோன்னா அந்த கட்சியில இணையறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த ஒருத்தர் வந்து பார்த்தோன்னா பல இடத்துல சகுனி வேலை பார்த்தது மட்டும் இல்லாமல் பல இடத்துல சகுனி வேலை காட்டினதும் இல்லாமல் இப்போ வந்து இன்னொரு புது கட்சிக்கு வந்து பார்த்தோன்னா சகுனி வேலை பார்க்கலாம் அப்படின்னு ஒருத்தர் வந்திருக்கிறாரு. இல்லை அவர் பேர் சொன்னால் நல்லா இருக்காது. ஆனால் அவர் வந்து ஒரு பெரிய ப்ராப்ளம். அவரை நம்ம பேர் சொல்ல தேவையில்ல. அது வந்து கமெண்ட்ல போடுங்க. அவர் யாருன்றதை கரெக்டாக போடுங்க. அவர் தான் அப்படி கூட வச்சுக்கோங்க.
ஆட்டுக்குட்டி முட்டை. ஆட்டுக்குட்டி முட்டை. ஆட்டுக்குட்டி முட்டை தாங்க. ஏங்க நாங்கள் ஆடு சின்னம் தாங்க எதிர்பார்க்குறோம். அந்த ஆடு சின்னம் தான் வரணும், ஓகேங்களா? அதை தாண்டி வேற எந்த சின்னம் ஆட்டுக்குட்டி சின்னம் தாங்க வரும் கண்டிப்பா.